தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான அப்டேட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த கவுன்சிலிங்கில் வராத ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்குது. இது மாணவர்களுக்கு சற்று ஒரு பாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இப்போ நமக்கு நடந்து முடிஞ்ச ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு நமக்கு ரிசல்ட் வெளியே வந்தது. அந்த ரிசல்ட்டு வித்ட்ரா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் வந்திருக்கு. ஏன் வந்து ரவுண்ட் 1 ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு கன்னியாகுமரி மிஷன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து இந்த வருடம் புதுசாக நமக்கு வந்தது தெரியும் எல்லாருக்குமே. கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 சீட்டுக்கு மேலே இருக்குது. அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க. ஏன் கேன்சல் பண்ணுறாங்கன்னா, அந்த ரெகக்னைசேஷன், அதனோட பர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முழுசாக கிடைக்கல, அந்த காலேஜுக்கு முழுசாக கிடைக்கல. என்எம்சி வந்து இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அந்த காலேஜுக்கு எதிராக. எதனால் அப்படின்னா, அதனுடைய லேண்டு, அந்த காலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த லேண்டில் வந்து லீகல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைப்பு அந்த காலேஜ் மேலே ஒரு கேஸ் போட்டதுனால அந்த காலேஜுக்கு கொடுத்த அட்மிஷன், அந்த காலேஜுக்கு கொடுத்த நம்பர் ஆஃப் சீட்ஸு, இது எல்லாமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்படின்னா ரவுண்ட் 1 அந்த காலேஜில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் சீட்டு கிடச்சிது, அவங்க எல்லாருமே அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்டாக கிடையாது. இப்போ அதுலேருந்து வெளியே வராங்க. ஸோ அப்போ அதுலேருந்து வெளியே வராங்க அப்படின்னு சொன்னாவே திரும்ப ரிசல்ட் அப்படின்றது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதாவது ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறத வெளியிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு டவுட் நமக்கு கண்டிப்பாக வருது. அந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது ரிசல்ட்டாக விடுவாங்களா அல்லது வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்பர் ஆஃப் ஒரு 100 பேர் உதாரணத்துக்கு சீட்டு கிடச்சிருக்குன்னா அந்த 100 பேருமே அதில் கிடையாது. அந்த 100 பேரை திரும்ப என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் நடத்தி தானே ஆகணும். அந்த சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஏற்கனவே சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 2 ஆப்ஷன் நமக்கு ரவுண்ட் 1 திரும்ப சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் கவுன்சிலிங் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது இந்த 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 அந்த ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் அந்த யூனிவர்சிட்டியில் போய் அட்மிஷன் ஆனாங்களோ அவங்களோட சீட்டை வந்து வேறு எங்கேயாவது கொடுப்பாங்களா, வேறு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் மற்ற மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அதையும் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸோ இந்த இடத்துல 2 விஷயம். இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சுது, அதனால் ரிசல்ட் வெளியே வந்தது. அந்த ரிசல்ட்டை இப்போ கேன்சல் ஆச்சு, வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ரிசல்ட்டுமே வித்ட்ரா தான் பண்ணுறாங்க. ஏன்னா இது ப்ரொஃபஷனல், நமக்கு ப்ரொஃபஷன் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு என்ன சொன்னாங்கன்னா 30ஆம் தேதி இன்றைக்கே வந்து நமக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றத வெளியிடுவோன்னு சொன்னாங்க. இதற்கிடையில் இந்த இஷ்யூ இருக்கிறதுனால ஃபைனல் ரிசல்ட்டே நமக்கு லேட்டாக தான் ஆகும். சரிங்களா. அப்போ அது ரிசல்ட்டாக வரும் அல்லது ஃபைனல் ரிசல்ட்டா அப்படின்றது போக போக நமக்கு தெரியும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த டைமில் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிறைய பேர் நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பிளானே ஒரு டவுட் வந்து உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு தான் மெயினாக நான் நினச்சது. பட் அதற்கு முன்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இதை பற்றி முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரவுண்ட் 1 ரிசல்ட் அப்படின்றத வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரிசல்ட் மேபி வரும். அது ஃபைனல் ரிசல்ட்டா அல்லது அதுவும் ப்ரொஃபஷனலா அப்படின்றது நமக்கு தெரியாது. அல்லது கவுன்சிலிங் நடத்துவாங்களான்றதும் இப்போதைக்கு தெரியல. இரண்டாவது, அந்த கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷனில் ஜாயின் பண்ண மாணவர்களில் 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் இருந்த மாணவர்களும் சேர்ந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் நேரடியாக தான் கவுன்சிலிங் நடந்தது. அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்ற கேள்விகளும் இன்றைக்கி இருக்குது. ஸோ இவ்வளோ குழப்பங்கள் இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த ரிசல்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப ரிசல்ட் வரும். அப்போ வந்து மாற்றங்கள் வரும். ஸோ மாற்றங்கள் நிறையா வரும். அப்போ நாம் ஏற்கனவே வந்து கட் ஆஃப் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் 1 கவர்மெண்ட் காலேஜுக்கு இவ்வளோ வந்திருக்கு, ப்ரைவேட் காலேஜுக்கு இந்த கட் ஆஃபில் க்ளோசிங் கட் ஆஃபில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுலேயுமே சேஞ்சஸ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பொறுத்திருந்த பார்ப்போம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ இது ஒரு விஷயம் என்னென்னா, என்எம்சி வந்து முன்னாடியே செக் பண்ணிவிட்டு மாணவர்களுக்கு உண்டான நலனில் அக்கறை கண்டிப்பாக செலுத்தியிருக்கணும். ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து நீட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய கேசஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஒரு வழியாக எக்ஸாம் நடந்து முடிஞ்சு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிடா நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்னா திரும்ப வந்து இதுலேயும் ஒரு குழப்பங்கள் வந்துடுச்சு. இப்போ ரிசல்ட்டை விட்டு ரிசல்ட்டே கேன்சல் பண்ணுற நிலைமைக்கு இந்த வருடம் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேருந்து எல்லாமே வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் வந்துட்டுருக்கு. சரி, எது எப்படி இருந்தாலுமே நமக்கு கவுன்சிலிங் ஆர் ரிசல்ட் அப்படின்றது விரைவில் நமக்கு தெரிவிப்பாங்க. அதை பொறுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக ரவுண்ட் 2 அப்படின்றதும் நமக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அப்போ இந்த இடத்துல திரும்ப வந்து கவுன்சிலிங் ஷெடியூலே மாற்றி அமைச்சு திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பட் எது எப்படி நமக்கு தெரியாது. சற்று பொறுத்திருந்த பார்ப்போம். சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வந்த உடனே உங்களுக்கு இன்டிமேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது மட்டும்தான். இப்போ வந்து அந்த ப்ரொஃபஷனல் ரிசல்ட் ரவுண்ட் 1 ரிசல்ட் மட்டும் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.